கம்பேக் கொடுத்துட்டாங்க. வாழ்த்துக்கள். வீடியோ போட்டு ஸோ ஒரு வழியாக திரும்ப இந்த வீடியோ பண்ணலாம்னு பிளான் பண்ணி திரும்ப வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரெக்கார்டில் தான் இருக்குது. ரொம்ப வேணாம், வீடியோக்குள்ளே போயிடலாம். பேச போறோம். இவ்வளோ வீடியோ போடல, அதுக்கு ஏதாவது சொல்லணும். அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்கடா. நம்ம வந்து நார்மலா சொல்லி யாருமே கேட்க மாட்டாங்கன்னா அப்போ யாருமே பார்க்க மாட்டாங்க. அப்போ வீடியோ ஆஃப் பண்ண அவ்வளோ ஆஃப் பண்ணிட்டோம். ஜோக் இல்லையா? அதான் இவ்வளோ நாள் வீடியோ போடல. ஸோ திரும்ப வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவ் வந்து ஒரு ஸ்பார்க் வந்து அது கொஞ்சம் வீடியோ போடாமல் வந்ததுக்குலாம் பர்சனல் ரீசன்ஸ் கொஞ்சம் பர்சனல் ஒர்க் நிறையா. ஸோ திரும்ப பழைய மாதிரி வீடியோ போடலாம். அதுக்கு யாரு காரணம்? அதுக்கும் நாங்கள் தான் காரணம். அதுக்கும் நாங்கள் தான் காரணம். ஏம்பா நீ வேற கம்முன்னு இருக்க மாட்டா. சரி, இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன டாபிக்னு சொல்லிட்டு இப்போ வந்து சைல்ட்ஹுட் ட்ராமா. இது ஹோல்சமான நாஸ்டாலஜி, ஹோல்சமான ஒரு வீடியோ. என்ன கதை என்ன மேட்ச்னே தெரியாம. அதாவது இப்போ நம்ம நிறைய பேர்கிட்ட பேசும்போது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சப்போஸ் ஏதாச்சும் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கெட்டது ஏதாச்சும் நடக்குது, ஏதாச்சும் ஒரு இன்கன்வீனியன்ஸ் அந்த மாதிரி நடக்குன்னா ஆஸ்ட்ராலஜி ஒரு வீடியோ பார்த்தாங்கன்னா சின்ன பிள்ளையாவே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன்? அதுல ஏதாச்சும் பாயிண்ட் இருக்கா, இல்ல அவங்களே வந்து அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி எப்படி சொல்றாங்களா, அதுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரேண்டமான ஒரு டாக் தான் இந்த கான்வெர்சேஷன். முத மாதிரி நீங்க பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்றீங்க. முத மாதிரி பேச அப்போ கொஞ்சம் சின்ன பையனா இருந்தேன். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் அது கொஞ்சம் மைண்டு வந்து நிறையா இருந்துச்சு, வெறுப்பாக இருந்துச்சு. அதனால நான் அப்படி இருந்தேன். Why childhood is better than adulthood? அதான் வீடியோ. Why adulthood is scary? எதுக்காக சைல்ட்ஹுட் பெட்டர் நினைக்கிறேன்? ஒரு பேசிக்கான விஷயத்துல இருந்து ஆரம்பிப்போம். அதாவது நம்ம ஒரு ஏஜுக்கு அப்புறம் போனதுக்கப்புறமே நம்ம பேரண்ட்ஸ் ஆகட்டும், நம்ம சொசைட்டி ஆகட்டும் நம்மளை ஸ்கேல் பண்ணிடுறாங்க. அதாவது அந்த வயசுக்கு மேலே வந்து இப்படி தான் இருக்கணும். அது வந்து இந்த வயசுக்கு கீழே பண்ணுற விஷயங்கள் வேற, இந்த வயசுக்கு மேலே பண்ணுற விஷயங்கள் வேறன்ற மாதிரி பிரிச்சுருவாங்க. ஸோ அதுதான் நமக்கு வந்து முதல் ப்ரெஷராக வந்து நம்ம ரிசீவ் பண்ணுறோம் அஸ் அன் அடல்ட்டா அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் இந்த இடத்துல நீ வந்து மெச்சூராக பிஹேவ் பண்ணு, மெச்சூராக அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்றது கூட நம்ம வந்து பசங்களாக இருக்கும்போது அங்கே வந்து மெச்சூருங்க விஷயமே இருக்காது. அது எவ்வளோ வளர்ந்தாலும் சரி, பசங்களாக இருக்கும்போது மெச்சூர் இருக்காது. ஆனால் நீ வந்து வேற ஒரு அட்மாஸ்பியர், வேற ஒரு ஃபேமிலி ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு இடத்துல இருக்கும்போது மெச்சூரிட்டி எதிர்பார்ப்போம். மெச்சூராக இருக்கணும். அந்த ப்ரெஷர்லேயே நம்ம வந்து அந்த இன்னர் சைல்ட பூரா உள்ள அப்படி தூரத்துக்குள்ளே போயிடுறான். அப்படி அவனுக்குள்ளே அப்படி போய் ஆனால் ஒரு ஓரமாக இருக்கான். அது வெளியே வராமல் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து அவனை தேடுது. அதாவது அப்படி இருந்தோமே, அப்படி இருந்தான் ஒருத்தன், அப்படி ஒரு பையன் இருந்தான் 10 வயசு 12 வயசு பையன், ஏன் இப்போ அவனால இப்படி பிஹேவ் பண்ண முடியல, இந்த சுச்சுவேஷனில் அவன் இப்படி இருந்தால் என்ன யோசிச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம யூடியூப் வீடியோ எடுக்கணும் அந்த அன்னைக்கு. இதே நம்ம ஒரு 12 வயசு நம்ம 3 வரைக்கும் இருக்குது, நம்ம ஒரு சேனலுக்கு வீடியோ எடுக்க போகிறோம், நம்ம இதெல்லாம் பண்ணோம், நம்ம நேற்று முந்தானத்து ஆக்சுவலாக அது 2 நாள் ப்ராசஸ் இல்லை, நமக்கே தெரியும். கம்முன்னு இருக்க மாட்டா. அப்போ நம்ம அப்படிலாம் பண்ணியிருப்போமா? அப்போ நம்ம இப்போ வந்து நம்ம இப்படி பண்ணுறோம், அப்போ நம்ம அப்படி பண்ணலை. அது இப்படி சொல்லுவாங்க, ஓவர் மெச்சூராக இருக்குன்னு நடக்கும் தெரியுமா? இப்போ இன்டெலெக்சுவல் கூட அது வந்து ஒரு கருத்தியலா வரும். மெச்சூர் மீன்ஸ் அந்த ஒரு பிஹேவியர்ல ஒரு விஷயம் காட்டுறது, 4 பேருக்கு உதாரணமா இருக்கு அந்த மாதிரி நினைச்சு அவன் வந்து இப்படிதான் சொல்லி ஸ்டேஜ் பண்ணி அவன் அடி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பான். அது ஒரு சில பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணி போறதுலயுமே நம்ம லாஸ் பண்ணிடுவோம். நம்மளை சுத்தி இருக்கவங்கள நம்ம பேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது நமக்கு தெரியல. அந்த விஷயத்த நம்ம எதை கன்சியூம் பண்றோம், கரெக்டான விஷயத்தை கன்சியூம் பண்றோமானே தெரியல. எல்லாமே கரெக்ட், பாக்குறது எல்லாமே கரெக்ட் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி வந்து இப்போ என்னது ரைட்டு என்னது தப்பு, நம்ம கேரக்டர் நம்ம இருக்கிறதே இப்போ வந்து வெக்கமா இருக்க மாதிரி இருக்குது, கூச்சமா இருக்க மாதிரி இருக்குதுங்கப்போ ஒரு மாதிரி பப்ளிக்கா நம்ம வந்து வீடியோ எடுக்கன்னு நினைக்கிறோம். ஒரு கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு வெறுமனை நடந்து போறதுக்கே ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. ஆனா அது எனக்கு பண்ணி ஆகணும்னு ஒரு பசி இருக்கு. ரீல்ஸ்ல எல்லாம் பார்க்கும்போது அவங்க என்னெல்லாமோ பண்றானுங்க. அதுல எதுக்கு இடையில ஜாதின்னு திறமையை வெளிப்படுத்துறேன் பாயிண்ட்ல பார்க்கும்போது. ஆனால் அவனுக்கு இப்போ சைல்டுஹுட்ல நம்ம இப்போ சொல்றோம் தெரியுமா, நம்ம பாட்டில் யாரை பற்றியும் கேர் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அது அந்த மாதிரி தோணுது. ஆனால் அவனுக்கு பண்றதோட விஷயத்துல ஒரு தப்பான விஷயம் இருக்கும் அவனுக்கு பண்றதுல. அதையும் ரியலைஸ் பண்ணாம மென்டல் தனமா பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதான் கொஞ்சம் எரிச்சலா இருக்கும் அதை பார்க்கும்போது. மித்தபடி அவனுக்கு இன்னர் சைல்டா அவனுக்கு இன்னமும் இன்னர் சைல்டாக வச்சுட்டு சுற்றுறதை பார்க்கும்போது கொஞ்சம் ஓகே, சரி நம்மளால முடியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறாமை. அதுக்காண்டி சும்மா நம்ம எடுத்த இதுக்கு பண்ணிட்டு மற்றவங்க கஷ்டப்படி சவுட் அடிச்சு அந்த மாதிரி சொல்லல. நம்ம வேலையை நம்மளால ஏன் நம்ம இருந்த மாதிரி நம்மளால இருக்க முடியல அப்படின்றதுதான் ஒரு கேள்வி.
இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா டிசிஷன் மேக்கிங்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த விஷயம் வந்து அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த மெச்சூர் இதெல்லாம் டிசிஷன் மேக்கிங் ஒரு ப்ரெஷரை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி வரை நம்ம டிசிஷன் எடுக்க வேண்டாம், ஃபேமிலியில் ஏதாச்சும் எல்லாம் அவங்களே பார்த்துக்குவாங்க, எல்லாமே அவங்களே பண்ணுவாங்க, அவங்க கூட மட்டும் இருந்தாலே போதும், அவங்களே எல்லாமே பார்த்துப்பாங்க. ஸோ அது வந்து நமக்கு டிசிஷன் மேக்கிங் ஒரு ப்ரெஷர், அது திங்கிங்கே நமக்கு இருக்காது, எதையுமே திங்க் பண்ண வேணாம். அவங்க சாப்பாடு தந்துடுவாங்க, அவங்க நமக்கு காலையில் எழுப்பி விட்டுருவாங்க, குளிக்க வச்சிருவாங்க, ஸ்கூலுக்கு அனுப்பிடுவாங்க. அது வந்து நம்மளா பர்சனலாக திங்க் பண்ணணுங்க. அந்த செல்ஃப் கான்சியஸ் அந்த கான்சியஸ் விஷயமே ரொம்ப கம்மியாக இருக்குங்கப்போ நம்ம ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் ஒரு பீரியட் இருக்கும். ஒரு ஸ்கூல் டைம் முடிச்சவள்ள ஒரு அந்த டீனேஜ் தாண்டியோ 19 வயசு 18 வயசு, அதாவது நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளை விட்டு நம்ம பிரிஞ்சு நம்ம கூட நம்ம பேசிக்க ஆரம்பிக்கிற வயசு நான் நினைக்கிறேன். அப்போ தான் வந்து நமக்குள்ள ஒரு செல்ஃப் இருக்கு, நம்ம அவங்க கூட பேசலாம், அப்பதான் உள்ள வரும். அதுக்கப்புறம் நம்ம கூட பேச ஆரம்பிச்சதுல இருந்து நமக்குள்ளேயே கொஸ்டின் கேட்டு சப்போஸ் வேற ஒரு இதை நோக்கி போக ஆரம்பிக்கும். நம்ம இது வரைக்கும் வாழ்ந்தது எல்லாமே அது வந்து ஒரு அது எப்படி இப்போ சப்போஸ் நம்ம வந்து ஸ்கூல் டைம்ல இருக்கும்போது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம மைண்டுக்குள்ள இருக்கு, நம்ம போறோம், பசங்களை மீட் பண்றோம், பேசுறோம். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து ஒரு இஷ்யூவே எடுத்துக்கவே மாட்டாங்க, இதெல்லாம் போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபன்னாவே போய் சிரிச்சவே முடிஞ்சிடும். ஆனால் சப்போஸ் நம்ம ஒரு சின்ன விஷயம் தான் கூட இப்போ நம்ம தனியா டிராவல் பண்ணும்போது யோசிக்க ஆரம்பிச்சோம்னா ஒரு நம்ம நாளே முடிச்சிடுற அளவுக்கு வந்து மைண்டுக்குள்ள போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம கூட ஒரு ஆள் இல்லை பேசுறதுக்கும். நம்ம கூட நம்ம பேச ஆரம்பிக்கிறோமோ அப்போ வந்து நம்ம எப்போ நம்ம கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ வந்து இந்த சைல்ட்ஹுட் அந்த இதெல்லாம் விட்டு நம்ம வந்து வெளியே ஐசோலேட் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீ சொன்ன மாதிரி கேர்லெஸ்ஸாக இருப்பானுங்க, அவனுங்க கூட நம்ம ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டா நம்ம பர்சனாலிட்டி வேற மாதிரி டெவலப் ஆயிருக்கும் என்னவோ மாதிரி எனக்கு தோணும். எந்த விஷயத்துலையுமே அவன் வந்து கேர் பண்ணிக்கவே மாட்டான். அதாவது இப்போ நாளைக்கு வந்து சப்போஸ் நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்குது, காலை சீக்கிரம் எந்திக்கணும்னு வச்சுக்கேன், நம்ம யோசிப்பேன், நான் அப்படி தான் யோசிப்பேன். டக்குன்னு வந்து நைட்டு சீக்கிரமாக தூங்கணும், அப்போ தான் காலையில் எந்திக்க முடியும், இப்படிலாம் பிளான் பண்ணணும், இத்தனை மணிக்கு நம்ம குளிச்சு 8 மணிக்கு கிளம்பா தான் நம்மளால் அங்கே போக முடியும்னு சொல்லிட்டு. ஆனால் என் கூட இருக்க ஏதாச்சும் 1-2 பேர் அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கான். அந்த மாதிரி நான் பேசும்போது அதெல்லாம் நாளை காலையில் பார்த்துக்கலாம், அதெல்லாம் இப்போலாம் இதுக்கு யோசிச்சு சொல்லிட்டு அவன் இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிடுவான். நான் வந்து நாளைக்கு நடக்க போகிற விஷயத்தை வந்து இப்போ இன்னைக்கு மதியத்துக்கு மேலே ரீதிங் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஓடிக்கிட்டே இருக்கும், அதே ஓடிட்டே இருக்கு. ஸோ இதே இப்போ இருக்கனா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி எனக்கு இருந்தது தான் நான் என்ன வச்சிருப்பேன், நான் எதுவுமே வச்சிருக்க மாட்டேன். நான் பேசாமல் நைட்டு வந்து வீட்டில் இருக்கணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே சும்மா சுற்றிட்டு இருக்கணும், ஏதாச்சும் விளாண்டுட்டு இருக்கணும், காலையில் எழுந்துச்சு என்னை எழுப்பி விடுறதுலேருந்து குளிச்சு கிளப்பிலேருந்து என் பேரண்ட்ஸ் பார்த்துக்குவாங்க. எனக்கு அந்த கவலையே தேவையில்லை. ஆனால் இப்போ இப்படி சின்ன விஷயத்தில் ஆரம்பிக்கிறது தான் நம்ம கரியர், நம்ம ஃப்யூச்சரை பற்றி யோசிச்சு இந்த மாதிரி இது லாங் ஆகி அப்படி உள்ளே விட்டுருணும்னு ஒரு ஃபீல் இருக்கு. அதுவும் அந்த நம்ம செல்ஃப் திங்கிங் அதுக்கப்புறம் அதுக்கடுத்த ஸ்டேஜ் நம்ம கூட பேச ஆரம்பிச்சதுல இருந்து அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா ஓவர் திங்கிங். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கும் போது அதை நம்ம எங்க நிறுத்தணும் நமக்கு தெரியாது. ஆனா அப்போ அதை பத்தி நமக்கு அவேர் கிடையாது. வந்து ஸ்டார்டிங்ல அந்த ஓவர் திங்கிங் விஷயம் வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து அதுல கம்ஃபர்ட்டா நம்ம அந்த ஓவர் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அது ஒரு டைம்ல நம்ம அதை ரியலைஸ் பண்ணும்போது தான் தெரியும் அது நம்ம வந்து ஒரு தப்பான பாதைக்கு நம்ம அதுல ரொம்ப கம்ஃபர்ட்டா உள்ள வந்து மேல உட்காந்து சாப்பிடு. இவ்வளவு மேல இல்லப்பா, இவ்வளவு மேல இல்ல. ஆனா அதுக்கப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. பின்னாடி திரும்பி பார்த்தா தெரியும் போயிட்டு இருக்கும்போது நல்லா இருக்கு. ஓவர்திங்கிங் வந்துட்டு அது வந்து கொன்றும் எல்லாத்தையுமே, எல்லா செல்ஃபையுமே கொன்றும். சைல்டுஹுட்ல வந்து தனியா நம்ம டிராவல் பண்ணிருக்க மாட்டோம். அது வந்து ஒரு பெரிய ஒரு இது. அதாவது எப்படியும் நம்ம கூட 2-3 ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரீட் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எவனா ஒருத்தர் இருந்துட்டே இருப்பான். ஸோ அது வந்து ஒரு பெரிய ரீசன் நான் நினைக்கிறேன். அதனால தான் வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன விஷயம், பெரிய விஷயம் கூட நமக்கு ஒரு சின்ன விஷயமா தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போ நம்ம தனியாக ட்ராவல் பண்ணணும், நம்ம வந்து ஒரு செல்ஃப் டிபெண்டடாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு வயசுக்கு மேலே நம்மளை வந்து புஷ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பயப்பட ஆரம்பிச்சிடும். நமக்கு ஷேர் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பேசுறதுக்கு யாரும் இல்லை. ஸோ அந்த விஷயத்தை நம்ம மைண்டுக்குள்ளே போட்டு நம்மளாம் பேசி நம்ம அதை வந்து பெருசாக்கிடுறோம். அது வந்து ஒரு லூப் தானே. நம்ம கொஸ்டின் கேட்குறோம், நம்மளே ஆன்சர் பண்ண முடியாம அது நமக்கு ஒரு பயத்தை உருவாக்குது. நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி. ஆனா ஆக்சுவலா ஒரு பெரிய விஷயமாவே இருந்தாலும் நம்ம வேற அவன்கிட்ட போய் சொல்லும் போது அது வந்து ஒரு விஷயமே இல்லாம ஆக்கிடுறான். இந்த வயசுக்கு அப்புறம் நம்ம எவனுமே இல்லை, தனியா நம்ம ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த வாட்ஸ்அப்ல சேட் ஸ்டோரி போட்டு நமக்குள்ள இருக்கிறத எக்ஸ்பிரஸ் பண்றது. நமக்கு இப்போ அதை பார்த்தா நமக்கு சிரிப்பா இருக்கு. ஆனா இப்பவும் சில பேர் போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு இது கிடைக்கும். அவங்களுக்கு எதுவுமே இல்லாம இருக்கு, ஏதாச்சும் கிடைக்கலாம், அது இந்த மாதிரி தான் அவன் ஃபீல் பண்ணுவான். ஸோ இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் போட முடியல, அந்த மாதிரி அதுவும் ஒரு பிரோஜனம் இல்லைன்னு தோன்ற மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கோம். எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு தெரியல. ஏம்பா
நீ வேற. ஸோ நம்ம தனியாக ஆவ நம்ம செல்ஃப் கூட நம்ம வந்து பழக ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து சந்தோஷத்தை விட்டோம் பீப்புளை விட்டோம் ரொம்ப தூரமாக போயிடுவோம்னு எனக்கு ஒரு தம்பி. நான் என்ன சொல்றேன்னா நம்ம அப்போ பண்ண விஷயத்த நம்ம என்ன இப்போ நம்மளால பண்ண முடியல. டவுசர் போட்டு நம்மளால ரோட்ல ஓட முடிஞ்சா இப்போ நம்மளால முடியல. அடுத்த பாயிண்டே அதுதான். எதை பத்தியும் கேர் பண்ண மாட்டோம். எதுவுமே நமக்கு தேவை யாருக்கு டிராமா இருக்கு பிரச்சனை. இப்போ ஜட்டி கூட நம்ம ரோட்ல போறத நினைச்சு நம்ம கவலைப்படவே மாட்டோம். நம்ம பாட்டு ஓடிட்டு ஆடிட்டு எதை பத்தியுமே நம்ம எந்த கவலையுமே இல்லை. ஸோ அந்த விஷயம் வந்து நம்மளை வந்து ரொம்ப சந்தோஷமா வச்சிருச்சு. அப்போ அதை வந்து அப்போ இப்போ அதை 1% இருக்குன்னா நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கோம்னா முடியவே மாட்டேங்குது. இப்போ இந்த வீடியோல உட்காந்து பேசுறதுக்கே நம்ம வந்து எக்கச்சக்க யோசிச்சு என்ன பேச எப்படி பேச அப்படி இப்படின்னு ஒரு பயம் இருக்கு. கரெக்டா பேசுறோமான ஒரு பயம் இருக்கு. அதெல்லாமே வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. அதான் அந்த சைல்ட்ஹுட்டா இருக்கா நம்ம திரும்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம இப்படி இருந்தோம் அந்த மாதிரியே நம்மளால இருக்க முடியலங்கிறதும் ஒரு கஷ்டமான விஷயம். தோன்றதெல்லாம் பண்ணுவோம். நம்ம ஒரு திண்டுல இருந்து கீழே குதிப்போம். எதுக்கு அதை பண்றோம்னு தெரியல. ஆனா நம்ம ஏறி குதிச்சா நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் சின்ன பிள்ளைல. அதெல்லாம் அதுவே நமக்கு சந்தோஷம். ஒரு வீடியோல கூட ஏதோ ஒரு பென்சில கீச்சுறதுக்கு அந்த குழந்தை சந்தோஷப்படும். இவன் வந்து அது ஜஸ்ட் பேனாதானேன்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த சைல்ட்ஹுட் அந்த சின்ன பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சுப்பான். அதுவே அது சந்தோஷமா எடுத்துக்குதுங்கப்போ நம்ம நினைக்கிறதுல தான் இருக்கு. கண்ண முடி தொடங்குறது 1000 தடவை சிரிச்சுட்டே இருக்குன்ற போது அந்த பொண்ணுக்கு சிரிக்கிறதுக்கு என்ன பெருசா எதிர்பார்க்க போகுது? அவ்வளவுதான், எதுவுமே இல்லை. நம்மளே இப்போ ரோட்ல ஏதாச்சும் நம்ம பேசிட்டு எங்கேயாச்சும் போகும்போதோ சின்ன பசங்க அந்த ஆடுறத பார்த்து கிரிக்கெட் ஆடுறத பார்த்து ஓடி ஆடுறத பார்த்தா நமக்கு உள்ள ஃபீல் ஆகுது. ஆகுது நம்மளால இப்போ அப்படி இருக்க முடியாதா? ஸோ அப்போ நம்மளோட சைல்டுஹுட்டுக்கு நம்ம திரும்ப போகிறதுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், அப்பப்போ நம்மளை வந்து அந்த மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலான்ற மாதிரி ஒன்றரை ஐடியா உங்கள்கிட்ட இருக்கா? அதாச்சும் சும்மா அந்த பழைய மாதிரி இப்போ நார்மலாக 2-3 ஃப்ரெண்ட்ஸை சேர்த்துக்கிறது, அது முடிஞ்ச அளவுக்கு தனியாக இருக்குது அவாய்ட். சும்மா இருந்தாலும் யாராச்சும் தெரிஞ்சவனோ ஏதோ ஒரு ஃப்ரெண்டோ இல்லை ஏதாச்சும் டீ கடைக்காரனோ இல்லை ஒரு பேப்பர் ஒர்க் போடுறானோ அந்த மாதிரி 4-5 பேர்கிட்ட பேசிட்டு இருந்தாலுமே சோசியலைஸ் ஆகிறது தான். நமக்குன்னு ஒரு பெர்சன் வந்து நம்ம பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது நம்மள அவங்க ஏமாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யோசிக்கக்கூடாது. அதான் எடுத்தோடனே நெகட்டிவ் யோசிக்கக்கூடாது. கம்முன்னு இருக்க மாட்டா. அதுல கம்ஃபர்ட்டா இருந்துட்டு வெளில வர இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நீ சொன்னோம் இதான் யோசிப்போம். அது வந்து எப்படியாச்சும் கொஞ்சமா பாசிட்டிவான எவ்வளவு பெரிய ஒரு டிராமடைஸான ஆளா இருந்தாலும் ஒருத்தனாச்சும் வந்து அவனுக்கு வந்து ஒரு ஆள் இருப்பான். எப்படி இருப்பான் அவனை பிடிச்சிக்கிட்டு இந்த கிடைக்கிற நேரத்தில் அவன் ராம் சொல்ற மாதிரி மழையா இருக்க, சும்மா அங்கே வெளியே போய் ஏதாச்சும் காத்துவாங்க, சும்மா ரேண்டமா ஏதாச்சும் பேசுங்க. அப்படி பேசும்போது வந்து நமக்குள்ள இருக்க அந்த டீப் தாட்லாம் எப்படியா வெளியே வந்துடும். அப்போ நீங்க வந்து ரொம்ப ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு தோணுது. எனக்கு இன்னொரு பாயிண்ட் என்ன தோணுதுன்னா, இப்போ அதை நீ சொன்ன மாதிரி அந்த சைல்ட்ஹுட் அந்த ஸ்டேஜ்ல நமக்கு ஒரு சில பேர் வந்துருப்பாங்க. நீ அவளை போய் பார்க்கும்போது நீ இன்னும் அதே மைண்ட் செட் அப்படி அந்த மூளையை கழட்டி வச்சுட்டு அதே டக்குன்னு ஒரு மாறுவ. அதாவது நம்ம அப்பா அப்படி இருந்தோம் எங்க விட்டோமோ அங்கே கண்டினியூ ஆகும். ஸோ அவனுக்கு கூட நம்ம வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்ம இன்னர் சைல்டு வெளில வந்துடும். நம்ம லாஸ்ட் பண்ண கேரக்டர்லாம் கிடைச்சதுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் இந்த ஏஜ்ல நம்ம எப்படி ஃப்ரீயா இருக்கலாம், மைண்ட் ஃப்ரீயா இருக்கலாம், அந்த ஓவர் திங்க்ல இருந்து எப்படி இது பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணால் அவனை கூட சேர்ந்து அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. நாளைக்கு எனக்கு இருக்கிறாங்க. ஸோ நான் அவனை கூட போய் ஸ்பெண்ட் பண்ணும்போது நான் வந்து கேரக்டர்லெஸ்ஸாக இருப்பேன். எனக்கு வந்து எந்த கான்சியஸுமே இல்லாமல் நான் பாட்டு எனக்கு தோன்றத வார்த்தை வாயில வர வார்த்தை எல்லாமே நான் பேசுவேன். அதை கேர் பண்ணிக்க மாட்டேன். அவனுக்கு ஜாலியாக இருக்கும். அது காலைல வந்து கரெக்டாக என்ன பேசணும் கேட்டால் தெரியாது. நம்ம சைல்டுஹுட் நீங்கள் மிஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி இல்லை நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே ஆஃப்லைன்லேயே புலம்பிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வேலை பார்க்குற நீங்கள் ஊரில் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வெளியூரில் வேலை பார்க்குற இடத்துலேயே அவங்களுக்கு யாராச்சும் அந்த மாதிரி ஒரு ஆள் தேடுங்க, கிடைப்பாங்க. அவங்க கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. அப்போ அவங்க கூட நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம அப்படி இல்லையே நம்ம சந்தோஷமாக தான் இருக்கோமான்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை கேள்வி கேட்கறதுனால நீங்கள் சந்தோஷமாக தான் இருப்பீங்க. அந்த மாதிரி தான். வேறு ஏதாச்சும் உனக்கு ஏதாச்சும் வேலிடான பாயிண்ட் இருக்குது அந்த மாதிரி சைல்ட்ஹுட் மாதிரி சில்லறதனமாக பிஹேவிங் சொல்ல அந்த சைல்ட்ஹுட்டில் பண்ண விஷயங்கள்ல உனக்கு இப்பவும் அதை நம்ம லாஸ் பண்ணிட்டோம், திரும்ப அதை கிடைக்கிறதுக்கு வேறு என்ன ரூட்லாம் இருக்குன்னு உனக்கு ஒரு பாயிண்ட். இல்லைங்க இல்ல அப்படியா? அதாவது திங்க் பண்ற விஷயத்த வந்து விட்டுருங்க. அதாவது திங்க் பண்ணணும். திங்க் பண்ண வேண்டிய விஷயத்த நம்ம திங்க் பண்ணணும். ஆனா வந்து அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அந்த இடத்துல நேரம் போறதே தெரியாம நம்ம உட்காரக்கூடாது. நம்மளை வந்து நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். இதுக்குள்ள டைம் இவ்வளவுதான். அவங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் இல்லையோ டைம் லிமிட் வச்சு அதை முடிச்சுட்டு நீங்க அதை விட்டு வெளில வந்துருங்க. வேற ஏதாச்சும் ஆக்டிவிட்டியில உங்களை போய் நீங்க பூத்திக்கணும்.
ஸோ நீங்கள் அதை பற்றி நீங்கள் யோசிக்க மாட்டீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா, நம்ம சின்ன பிள்ளைய பற்றி நம்ம யோசிக்கிறது வந்து உங்களை வந்துட்டு போயிடும். உங்களுக்குள்ளே இருக்க குழந்தை வந்து அப்படியே இந்த ப்ரெசென்ட்லேயே அப்படியே இதாகவே இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு மணி நேரம் இல்லைனா ஒரு 1/2 மணி நேரம் வச்சு அந்த குழந்தைய வந்து நீங்கள் வந்து அலைவாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன இது யோசனை இருக்கோ அதை நீங்கள் அதை பண்ணலாம். அது பண்ணால் நீங்கள் அதை மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தோணும். ஸோ உங்கள் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ஏரியாவில் இருக்கிறாங்க இல்லைனா ஃபாரினில் இருக்கிறாங்கன்னா அவங்க கூட டெய்லி ஃபோன் பேசவோ ஏதோ டச்சில் இருக்க மாதிரி, ஸோ உங்கள் சைல்ட்ஹுட் ரிமைண்ட் பண்ணுற மாதிரி போயிட்டு நீங்கள் வந்து ரொம்ப மோசமாக என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பேசி நீங்கள் வந்து அவ்வளோ டவுனாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து இதுதான் ஒரு இந்த ஹோல் பாயிண்ட்டுங்கிற மாதிரி உங்களுக்கு தோணாது. ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் ரிமைண்ட் பண்ணிக்கணும். எப்போவுமே உங்கள் மைண்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணும். அவ்வளோதான். நிறைய யோசிச்சோம், கம்மியாக தான் வருது. போக பெட்டராக இன்னும் கொஞ்சம் பெட்டராக கண்டென்ட்ஸ்லாம் இந்த மாதிரி பேசலாம் பிளான் பண்ணிக்கிறோம். சும்மா ரேண்டமாக பேசுகிற மாதிரி சினிமா பற்றியும் பேசுவோம், ஸோ இந்த மாதிரியும் பேசுவோம். ஸோ இதுக்கப்புறம் சேனலில் கண்டினியூஸாக ஸ்ட்ராங்காக சொல்ல முடியல, ஏம்பா வீடியோஸ் இனிமேல் வரும், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறையா வரும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.